சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த சித்திரை திருவிழா நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் திரு மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் திரு கனவேல் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் ரோட்டரி கவர்னர் ராஜீவ் கோத்ரா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரியர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்படி என்னை அழைத்த என்னுடைய கல்லூரி நண்பன் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் குழந்தைகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தமிழ் மொழியின் தொன்மை, தமிழின் சிறப்பு, கீழடியோட அகழ்வாய்வின் முக்கியத்துவம் போன்றதெல்லாம் நம்ம தனவேல் சார் மிக அருமையாக சொன்னார். எனக்கு தமிழர் பண்பாடு அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. தமிழர் பண்பாடு உண்மையிலுமே அதாவது நம்ம வீண் பெருமை, வீண் ஜம்பம், ஏதோ பழங்கால பெருமை அப்படி இல்லை. உண்மையிலுமே அதை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா உண்மையிலுமே ஒரு பெருமைப்படத்தக்க இனத்துக்கு, மொழிக்கு சொந்தக்காரர்கள் தான். எப்படின்னா தனவேல் சார் பேசும்போது சொன்னார், உலகத்தில் 7000 மொழிகளுக்கு மேலே பேசுகிறாங்க. அது 6 மொழி தான் செம்மொழி எனப்படுகிற கிளாசிக்கல் லாங்குவேஜ் எனப்படுகிற செம்மொழிகள். அதாவது ஒரு 13 கேட்டகரியில் அனைத்தும் பொருத்தமாக இருக்கிற மொழி. இலக்கணம், இலக்கியம், பேச்சு வழக்கு, நடைமுறை வழக்கு, அதில் கட்டுரை சமர்ப்பிக்கும் ஆற்றல் எல்லாமே இருக்கிறது. அதில் ஆய்வு நடைமுறை இன்னும் உயிரோட்டமாக இருக்கிறது. பல கேட்டகரி அதில் பண்ணுறாங்க. அப்போ இந்தியாவில் இந்தியன் லிங்குவிஸ்டிக் ஆர்கனைசேஷன் எடுத்திருக்க கணக்குப்படி 2019 சென்சஸ் படி அந்த அவங்களுடைய கணக்குப்படி 1462 மொழி பேசப்படுகிறது. 1462 மொழி. ஆனால் ஆட்சி மொழியாக இருக்கிறது 22 மொழி தான். அதில் 121 மொழிக்கு தான் எழுத்து வடிவம், இலக்கிய இலக்கண வடிவம் இருக்குது. இன்றைக்கும் நம்ம பார்த்தோம்னா அந்த தமிழுடைய தொன்மை உங்களுக்கு புரியணும்னா சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி நம்ம சாலை ஓரங்களில் பார்த்தா நம்ம நரிக்குறவ சகோதரர்களை பார்ப்போம். மலைவாழ் மக்கள், நான் பணிபுரிஞ்ச இடத்துலையும் சரி, தனவேல் சாரும் சரி, நிறைய மலைவாழ் மக்களை பார்த்துருப்போம். நான் திருச்சி எஸ்பியாக இருக்கும்போது நம்ம பச்சைமலை அங்கே மலைவாழ் மக்கள் இருப்பாங்க, மலையாளிகள் தான். அவங்க ஒரு மொழி பேசுவாங்க. நரிக்குறவ சகோதரர்கள் ஒரு மொழி பேசுகிறாங்க. ஒவ்வொரு இனக்குழுவும் தனித்தனி மொழி பேசுகிறாங்க. நான் உத்தமபாளையம் டிஎஸ்பியாக இருக்கும்போது உக்காலிக்க கவுடா அப்படிங்கிற ஒரு இனம், அங்கே ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. அவங்க கன்னடம் கலந்து ஒரு மொழி பேசுகிறாங்க. ஆனால் இந்த மொழிக்கெல்லாம் பார்த்தா எழுத்து வடிவம் இல்லை. அவங்க பேசுகிறாங்க, அந்த மொழிக்கு எழுத்து வடிவம் இல்லை. ஒரு மொழியில் இத்தனை 1000 ஆண்டுகள் கடந்த பிறகும், இவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்த பிறகும் நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரி பண்ணக்கூடிய ஒரு தகவல் தொழில்நுட்பம், இணைய ஆற்றல் இதெல்லாம் உள்ள காலகட்டத்தில் கூட அந்த மொழிக்கு எழுத்து வடிவம் கொண்டு வர முடியல இல்லை. ஆனால் அப்போ ஒரு மொழியில் எழுத்து வடிவம் அதற்கு இலக்கணம் வகுக்கப்பட்டு, அந்த இலக்கணம் வந்த பிறகு அதற்கு செவ்வியல் இலக்கியங்கள், கிளாசிக் லிட்ரேச்சர், செவ்வியல் இலக்கியங்கள் வரணும்னா அது இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான அமைப்பை 11 கீழ்கணக்கு, 11 மேல் கணக்கு, 10 பாட்டு, 8 தொகை, காப்பிய இலக்கியம், பக்தி இலக்கியம், நீதி இலக்கியம், சிற்றி இலக்கியம், உரைநடை இலக்கியம்னு செம்மாந்த இலக்கியங்களை 3000 வருஷத்துக்கு முன்பே இந்த மொழி பெற்றிருக்குன்னா அப்போ தமிழ் எவ்வளவு ஒரு தொன்மையான இலக்கிய செறிவு நிறைந்த மொழிங்கிறத நினைச்சு உண்மையிலுமே நம்ம பெருமைப்படணும். அதுவும் இந்தியாவில் 2 கிளாசிக் லாங்குவேஜில் அதை தான் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை நீராறும் கடலெடுத்த பாட்டில் சொல்லியிருப்பார். ஆரியம் போல் உலக வழக்கு சிதைந்தது அழிந்து ஒழியா உன் சீரிலுமை திறமையந்து போற்றுதுமே அப்படின்ட்டு. ஆரியம் போல் வடமொழி அது ஒரு தொன்மையான மொழி, இலக்கணம் செறிந்த மொழி, அது சந்தேகமே இல்லை. ஆனாலும் மக்கள் பேச்சு வழக்கில் இருக்கானா இல்லை. அது ஒரு வழிபாட்டு மொழியாகவே இருந்துட்டு இருக்கு. ஒரு சில குறிப்பிட்ட இதுதான் பேசுகிறாங்க.
ஆனால் தமிழ் அந்த மாதிரி இல்லாமல் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதைய உன் சீரிழமை திறமையந்து போற்றுதுமே. தமிழ் இன்னைக்கும் பேசக்கூடிய எழுதக்கூடிய அதில் ஒரு செம்மாந்த இலக்கியங்கள் கொண்டு வரப்படக்கூடிய மக்கள் பழக்க வழக்கத்தில் புழக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 நாடுகளில் வந்து ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய ஒரு தெளிவை பெற்றுள்ள இன்னைக்கும் சீரிழமையுடன் திகழக்கூடிய மொழியாக இருப்பதில் உண்மையிலுமே நம்ம பெருமைப்பட்டுக்கணும். தமிழர் பண்பாடு அப்படி பார்க்கும்போது என்னன்னா, இந்த மொழியில இந்த மொழி எப்பவுமே கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறாங்க. கல்விக்கு அந்த படிப்போடைய அதாவது கல்வி அறிவு தான் என்னைக்கு நமக்கு கை கொடுக்கும். கல்வி வந்து எப்பவுமே நம்மளை வந்து மேம்படுத்தக்கூடிய அடிப்படை மூலாதாரம்னா அது கல்வி தான் அப்படின்ட்டு. புறநானூறு அப்படிங்கிற 8 தொகை சங்க இலக்கிய பாட்டில் 183வது ஒரு பாடல் வரும். உற்றுழி உதவியும் உருபொருள் தந்தும் பிற்றை நிலை முனையாது கற்றல் நன்றே, பிறப்போடென்ன உடல் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் நிலை தெரியும், ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோர் வருக என்று எண்ணாது அவரும் அறிவுடையான் ஆறு அரசும் செல்லும், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே அப்படின்னு ஒரு அருமையான பாடல். என்னன்னா, இந்த பாட்டுக்கு அர்த்தம் உற்றுழி உதவியும் உருபொருள் தந்தும் பிற்றை நிலை முடியாத கற்றல் நன்றே. அதாவது ஒரு கல்வியை, ஒரு படிப்பை, ஒரு கல்வி அறிவை எப்படி கற்றுக்கணும்னா, உற்றுழி உதவியும் தன்னுடைய ஆசானுக்கு ஆசிரியருக்கு கை நிறைய பொருள், ஒன்றுக்கே பொருளே இல்லாட்டினாலும் கடைசி பொருளை விலையாக கொடுக்கக்கூடாது. உற்றுழி உதவியும் உற்றுழி எந்த செயலை எந்த மாதிரி உதவி செஞ்சாலும் எந்த பொருளை விலையாக கொடுத்தாலும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே. அதாவது ஆசிரியர் மேலே அமர்ந்திருக்க அவருக்கு கீழே கைகட்டி நீ அந்த கல்வியை கற்றுக்கணும். நீ அரசு வீட்டு பிள்ளையா இருந்தாலும், ஆண்டி வீட்டு பிள்ளையா இருந்தாலும், அமைச்சர் வீட்டு பிள்ளையா இருந்தாலும், அதிகாரி வீட்டு பிள்ளையா இருந்தாலும், வசதி இருந்தாலும், வறியோராக இருந்தாலும் சரி, ஆசிரியர் மேலே அமர்ந்திருக்க பிற்றை நிலை முடியாது தவநிலை கிடையாம கைகட்டி கல்வியை கற்றுக்கணும். ஏன் அப்படி கற்றுக்கணும்னா, எதற்காக அப்படி படிக்கணும்னா, பிறப்போடென்ன உடல் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் நிலை தெரியும். ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் தாய்ப்பாசங்கிறது ஒன்றுதான். ஆனா தாய்ப்பாசங்கிறது ஒண்ணுதான் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும். ஆனா அதுல ஒரு குழந்தை, ஒரு பையன், ஒரு பொண்ணு, யாராவது ஒரு குழந்தை கல்வி கேள்வியில, அறிவுல, விஷய ஞானத்துல, ஒரு மாதிரி புத்தி கூர்மையில அதிகமா இருக்காங்க, படிக்கிறாங்க, அவங்களுக்கு அறிவு ஆற்றல் அதிகமா இருக்குன்னா அந்த தாய்க்கு தன்னை அறியாமலே அந்த படிச்சவங்க மேலதான் பாசம் அதிகமா இருக்குமா. தாய் பாசமே தெரியக்கூடிய இடம் கல்வி, அதுக்காக படிக்கலாம். அடுத்தது, ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்று எண்ணாது அவரும் அறிவுடையானாறு அரசும் செல்லும். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. இன்னைக்கு நடக்கிற போட்டித் தேர்வுக்கு தான் மூலாதாரமே இந்த வார்த்தை தான். அதாவது ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோர் வருக என்று எண்ணாது அவரும் அறிவுடையான் ஆறு அரசும் செல்லும். அரசாங்கம் வேலைக்கு ஆள் எடுக்கும்போது வயசை பார்த்து பாவம் பார்த்து தான் எடுக்க மாட்டாங்க. வயசை பார்த்து ஒரு எஸ்ஐக்கு செலெக்ஷன் வைக்கிறாங்க. எஸ்ஐக்கு 28 வயசு தான் மேக்சிமம் எழுத முடியும். இவர் 28வது வயசுல இருக்கிற ஒருத்தர் பாவம் பார்த்து அவர் செலக்ட் பண்ணி விடுவோம். 21 வயசுல வந்திருக்க பையன் வந்து அவனுக்கு அறிவு அதிகமா இருக்கு, அதனால வயசு கம்மி தானே அப்படின்னு நினைச்சுதான் எடுக்க மாட்டாங்க. அவருள் எத்தனை பேர் இருந்தாலும் அவருள் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும், ஒரு குடும்பத்தில் எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் சரி, எத்தனை பிள்ளைகள் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் சரி, அவருள் அறிவுடையான் ஆறு, ஆறு போன்ற அறிவு உள்ளவன். ஆறு போன்ற அறிவுனா ஆற்றுல வந்து அடுத்த தண்ணி புது தண்ணியா இருக்கும் இல்லையா, அந்த தேங்கி போன தண்ணி கடந்து போயிருக்கும். அடுத்த தன்னுடைய அறிவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவன், திறமையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய, அப்டேட் பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அவங்க பக்கம்தான், அவனை தான் அரசாங்க வேலைக்கு ஆள் எடுக்கும். அதாவது போட்டித் தேர்வுக்கான வித்து எங்க இருக்கு பாத்தீங்களா? அதாவது அரசாங்கமே அரசு நினைச்சாலோ வயசை பார்த்து பாவம் பார்த்து பச்சாதாபம் பார்த்து வேலைக்கு எடுக்க மாட்டோம். அவரும் அறிவுடையானாரு அரசும் செல்லும். அதற்கு அடுத்த வரி இருக்கு பாருங்க.
வேற்றுமை தெரிந்த நாற்பால் உண்டும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவங்கன் படுமே. பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்ரா என்று 4 வகை வர்ணங்கள் இருந்தாலும் கீழ்ப்பால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வஞ்சிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்த ஒருத்தர் படிச்சு மேல வந்துட்டா, மேற்பால் என்று சொல்லப்படக்கூடிய யாரா இருந்தாலும் அவனுக்கு கைகட்டி சேவை செய்யணும். இதுக்காகவாது படிடா அப்படின்னு. என்னன்னா இந்த பாட்டோட என்ன சிறப்பம்சம்னா, இப்படிப்பட்ட கல்வியின் சிறப்பை பற்றி ஒரு மெச்சத்தக்க வரிகளை 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருந்த வரிகளை இந்த பாட்டை எழுந்தது ஒரு புலவனோ, ஒரு கல்விமானோ, ஒரு எழுத்தாளனோ, ஒரு பண்டிதனோ, ஒரு ஞானமிக்க ஒரு தத்துவார்த்த ஞானியோ அல்ல. இந்த பாட்டை எழுந்தது யாருன்னா, ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன், ஒரு அரசன் எழுதி வச்சிருக்கான் தன் நாட்டு குடிமக்களுக்கு. என்ன அர்த்தம்? நான் அரசனே ஆனாலும் உனக்கு அறிவு இருந்தாதான் வேலைக்கு இருப்பேன் இல்லையா? அதெல்லாம் கல்விக்கு எப்பொழுதுமே ஒரு முக்கியத்துவம். ரொம்ப ஆச்சரியம் இதை படிக்கும் போது. 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடியே கல்வியோட சிறப்பை இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மொழி எப்பவுமே கல்விக்கு ஒவ்வொரு காலகட்டத்தையும் இது மாதிரி கல்வியை சார்ந்து நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பாடல் ஔவையார் எழுதியிருப்பாங்க. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம்னா, அந்த பாட்டை மன்னர் ஆட்சி காலத்திலே எழுதியிருக்காங்க. என்னன்னா, ஔவையார் பழமொழி 400ல ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க கல்வியோட சிறப்பை பற்றி. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். என்னன்னா, மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோனே மேலாவார். மன்னனுக்கு தந்தேசம் என்று சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனும் மாசர கற்றோனும், அதாவது அரசனையும் அறிவில் சிறந்த பெருமகனையும் சீர்தூக்கி பார்த்தால் அரசனை விட அறிவில் சிறந்த பெருமகன் தான் மாசர கற்றோன். திறமை மிக்க படிப்பாளி, அவனுக்கு தான் சிறப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா அவன் மன்னனுக்கு தந்தேசம் அன்றி சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படித்தவனுக்கு எங்க போனாலும் அவனுக்கு அந்த உரிய அங்கீகாரம், கௌரவம், பொருள், அவங்களுக்கு உரிய ரெகக்னிஷன், ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த மொழி எப்பவுமே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிற மொழி. நம்ம இந்த தலைமுறையோ நம்ம தனவேல் சார் சொன்னது போல வரலாற்று பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெருமிதம் இருக்கணும், ஒரு ப்ரைட். நம்ம எப்பேற்பட்ட ஒரு மொழிக்கு நம்ம சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வரலாற்று சோகம்னா, இப்ப இருக்க தலைமுறையில பாதி பேருக்கு தமிழே எழுத படிக்க தெரியல. ரொம்ப மோசமா கன்றாவியா இருக்காங்க. அதாவது நான் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியா இருக்கும்போது இந்த பெட்டிஷன் கொண்டு கொடுத்தாங்கன்னா, அதான் சின்ன பசங்க, காலேஜ் பசங்களோ படிக்கிற பசங்க வந்தாங்கன்னா தமிழ்ல இங்கிலீஷ்ல எது கொடுத்தாலும் நான் படிப்பேன். அதை வாங்கி அவங்க எழுத்து நடை எப்படி இருக்குங்கிறதுக்காகவே பார்ப்பேன். ஒரு பொண்ணு பெட்டிஷன் கொடுக்குது பேரண்ட்ஸோட, ஒரு 20-21 வயசு இருக்கும், காலேஜ் பொண்ணு. நான் இங்கிலீஷ்ல 3-4 பக்கம் எழுதிருந்தது. அதை கவனமாக படிக்கணும்னு இப்படி படிக்கிறேன். படித்தா அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அந்த இங்கிலீஷ் நினைச்சு ஷாக் ஆகுதா? என் பெயர் என் பெயர் PAYAR, என் பெயர் சுகாசினி அப்படின்னு போட்டு நான் என்னே நான். இன்னும் இப்படி கொடுமையாக எழுதி வச்சிருக்கேன். தமிழும் இல்லாமல் இங்கிலீஷும் இல்லாமல் இப்படி ஒரு கொடுமையான லாங்குவேஜில் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்புறம் நீ உட்கார வச்சு எழுத சொன்ன, நீ எழுது தமிழை முதல்ல, இதை நீ தமிழில் எழுதி பார்க்கலாம் அப்படின்னா தமிழ் எழுத தெரியல. அதோட பேரை தவிர மீதி எழுதுறது எல்லாம் தப்புங்க. அது ஒரு பக்கத்தில் அதோட பேரை தவிர இந்த அளவுக்கு தான் நம்ம மொழி பொறுமை பேசிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தமிழ் மொழி அந்த திணை, பொழுதுகள், ஒரு மாதிரி கருவிகள், இசை, நாடகம், இதெல்லாம் ஒரு செம்மாந்த ஒரு இலக்கிய வளம் பெற்ற மொழி. இதுல இசைக்கு நம்ம தமிழர் இசை எவ்வளவு ஒரு உயர்வானதுங்கிறதுக்கு தமிழர் பண்பாட்டில் சொல்றேன். சமீபத்தில் நான் ஒரு புக்கு படித்தேன், தமிழர் பண்பாடும் வரலாறுன்னு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1955 4 வால்யூம் போட்டிருக்காங்க.
ஒவ்வொரு வால்யூமும் 700-800 பக்கம் ரொம்ப தரமாக போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு புத்தகம் வந்து 700-800 பக்கம் எழுதுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பக்கம் நம்மளால் டைரி எழுத முடியாது. ஒரு புத்தகம் எழுதுனா அந்த ஃபேக்சுவல் இதே கரெக்டாக எழுதணும் போல. அப்போ படிக்கும்போது இசையோட சிறப்பை பற்றி போட்டிருக்காங்க. நம்ம கேரளாவில் வந்து சுவாதி திருநாளா மகாராஜா அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்கார். அவர் வந்து ஒரு இசை ஆர்வம் மிக்கவர், இசையில் தீவிர ஈடுபாடு கொண்டவர். அப்போ வடிவேல் ஓதுவார் அப்படின்னு தஞ்சாவூரில் வந்து ஒரு சிறந்த இசைக்கலைஞர் இருக்கார். அவரை பற்றி இந்த மன்னர் கேள்விப்படுறாரு. இவர் வந்து சிறந்த வயலினிஸ்ட்டு, ஃபிடில், இவர் வந்து நல்ல ஒரு வயலினிஸ்ட்டு, ஃபிடில் வாசிப்பார், இவருடைய வாத்திய இசையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், நம்ம அரசவையில் இவருடைய இசை நிகழ்ச்சி நடத்தலாம்னு சொல்லிட்டு அப்போ வந்து கூப்பிடுறாங்க. அவரை வந்து கேரளாவில் வந்து அவங்க அரச குழுக்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்களை கூட்டிகிட்டு போகும்போது போய் அங்கே தங்கி ஒரு வாரம் இசை நிகழ்ச்சி, இசை கச்சேரி நடத்துகிறாரு. ப்ளீஸ் கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருங்க. எனக்கு 20 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் 22 மினிட்ஸில் முடிச்சுக்கணும்னு இருக்கேன். ஓகே, இப்போ இசை நிகழ்ச்சி ஒரு வாரம் சிறப்பாக நடத்துகிறாரு. மன்னர் வந்து அந்த வாத்திய குழுக்கள் அவங்களுடைய இசை லயத்தில் ஒரு மாதிரி மூழ்கி போய் வடிவேல் ஓதுவாருக்கு பொண்ணு பொருள் எல்லாம் பரிசாக கொடுத்து அனுப்புகிறாரு. தங்கம், வைரம், பணம் எல்லா பொருளும் பரிசாக கொடுத்து அவர் போய் நம்ம ஊரை தாண்டி அனுப்பிடுவாங்கப்பா அப்படின்னு அனுப்பிவிட்டுறாரு. இவங்க வந்து இந்த வடிவேல் ஓதுவார் வாத்திய குழு வந்து எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மலையில் நைட்டு நேரத்தில் மலையில் வந்து திடீர்னு ஒரு கொள்ளைக்கார கும்பல் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. நிறுத்தி இவரை போட்டு அடிக்க போகிறாங்க. இவர் வந்து பெட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா மன்னர்கள் கொடுத்த பரிசு பொருள் எல்லாம் இருக்குது, பணம், தங்கம், நகை எல்லாமே. அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. இவரே எடுத்து கொடுத்துட்றாரு. இப்போ அந்த வயலினில் வந்து அந்த குழு வாங்கி இது என்ன அப்படிங்கிறாங்க. அந்த கொள்ளைக்கார கூட்டம் அந்த வயலினை வந்து இப்படி தூக்கி போட்டு இது என்ன இது அதை மட்டும் அப்போ மட்டும் இந்த வடிவேல் ஓதுவார் என்ன பண்ணுறாரு, அந்த திருடனுங்க காலில் விழுறாரு. நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, பொருள் பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஆனால் இதை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு காலை பிடிச்சிக்கிறாரு. திருடனுங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னையாது நீ வந்து பணம் நகையை கேட்பான்னு பார்த்தா, ஏதாவது செலவுக்கு கொடுங்கன்னு கேட்பான்னு பார்த்தா, நீ வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த வயலின் இந்த கருவியை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னா அவர் வந்து இசைச்சு காமிக்கிறார். இந்த கருவி தான் எனக்கு சோறு போடுது, நான் வந்து ஒரு இசைக்கலைஞன், தஞ்சாவூர்லேருந்து வந்தேன், உங்கள் மன்னர் சுவாதி திருநாளா மகாராஜா அவர் கூப்பிட்டு இது பண்ணாரு, அவர் தான் எங்களுக்கு பரிசு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அம்மா நீ எங்கே வாசிச்சு காமி அப்படிங்கிறாங்க. அவர் வாசிக்கிறார். அந்த இசைக்குழுக்கு வந்து திருடர்களுக்கும் யாராருந்தோ மனுஷங்க தானே, அவங்களுக்கு இந்த இசையை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்போ வந்து அவங்க பேரெல்லாம் கேட்குறாரு. அவங்க பேரை கேட்டுக்கிட்டு அந்த 5-6 பேரையும் கேட்டுக்கிட்டு அவங்க பேரை சொல்லி பாடல் பாடுறாரு. அப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மலைவாழ் மக்கள், எங்களுடைய நாட்டுப்புற பாடல் பாடுவீங்களான்னு. அதையும் பாடி காமிக்கிறார். அது பாடி காமிச்ச உடனே இவங்க வந்து இந்த திருடர்கள் அந்த இசைக்கு மயங்கி, ஐயா நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு பொருளெல்லாம் கொடுத்து தமிழ்நாடு எல்லை வரைக்கும் பத்திரமா கொண்டு போய் விட்டு வந்தாங்க. தமிழ்நாடு எல்லை வரைக்கும் திருடர்களே பாதுகாப்பாக இருந்து கொண்டு வந்து விட்டு வந்தாங்க. அதுதான் வந்து ஒரு கலையுடைய ஒரு திறமையுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் இல்லையா? ஒரு சபையில் எல்லாரும் பாராட்டுறது இல்லை, ஒரு 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 தொழிலுக்கு ஒரு இதுக்கு நேர் எதிராக இருக்கிறவங்க பாராட்டுறாங்க இல்லையா? ஒரு திருடனுடைய வேலை இந்த மெர்சியை காமிக்க மாட்டான் இல்லையா? அவனுக்கு வந்து திருடிட்டு போடுது, ஆனாலும் அவனும் அந்த கலையை மதிக்கிறான். அப்படிப்பட்ட திறமையை நம்ம வளர்த்துக்கணும் இல்லையா? அறிஞர் அண்ணா சொல்ற மாதிரி மாற்றாந்தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்பது போல அவனும் மதிக்கிறான், அவனும் அந்த கலையை ரசிக்கிறான் அப்படின்ட்டு இதை கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் சுவாதி திருநாள மகாராஜா அந்த திருடர்கள் கூட்டத்தை கூப்பிட்டு அவங்களுக்கு பரிசு கொடுத்தாராம். நல்ல வேலை நம்ம நாட்டு மானத்தை வாங்காம விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தமிழர் பண்பாடுங்கிறது ஒரு மெச்சத்தக்க ஒன்று. பெண்கள், அதாவது தமிழர்கள் எப்படி ஒரு தியாகத்துக்கோ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறத ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்கிறேன். நான் தஞ்சாவூர் எஸ்பியாக இருக்கும்போது சோழர்கள் வரலாறை பற்றி நிறைய படித்தேன். நிறைய படித்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த
சோழர்களுடைய பூர்வீகம் ராஜராஜ சோழன் அவங்களுடைய பூர்வீகம் வந்து பழையாறை, நம்ம திருப்புறம்பயம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இது சுவாமிமலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற அந்த பழையாறை தான் அவங்க பூர்வீகம். அங்கெல்லாம் சுற்றுவேன், அங்கெல்லாம் போயிட்டு போகும்போது ஒரு ஃபீலோடு போவேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் இங்கே தானே விளையாடி இருப்பார், ராஜராஜ சோழன் இங்கே தான் நடந்திருப்பார், ராஜராஜ சோழன் இங்கே தானே வந்து போர்க்கலை பயின்று இருப்பார், குதிரை பயிற்சி இங்கே தானே எடுத்திருப்பார், இந்த கோயிலுக்கு தானே வந்திருப்பார் அப்படின்னு பல நினைவுகளோடு போவேன். அங்கே ராஜராஜ சோழனுக்கு 11 மனைவிகள். அதில் பட்டத்தரசி வந்து லோகமாதேவி, அவங்க தான் பட்டத்தரசி. இரண்டாவது மனைவி வந்து பழுவேட்டரையருடைய மகள். பழுவேட்டரையர் வந்து அவருடைய மகள் வந்து பஞ்சமாதேவி அறிவில், ஆற்றலில், திறமையில் மெச்சத்தக்க பெண்மணி, போர்க்கலையில் மெச்சத்தக்க பெண்மணி. ராஜராஜ சோழன் விரும்பி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவார் லோகமாதேவியோட ஒப்புதலோடு. ஏன்னா லோகமாதேவி இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து அரசாங்கத்தையும் நிர்வகிக்கிறதுக்கு இருக்கணும். ரெண்டாவது, இப்படிப்பட்ட ஒரு அறிவில் சிறந்த, ஆற்றல் மிக்க, ஒரு அழகு நிறைந்த ஒரு பெண்மணி, சகல விதமான ஆளுமையும் பெற்ற பெண்மணி மூலமா ஒரு வாரிசு வந்து அது ராஜ்யத்துக்கே நல்லதுங்கிற எண்ணத்துல தான் கல்யாணம் பண்ணிக்குவார். ஆனா இந்த காலகட்டத்தில் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற ராஜராஜனுடைய ஒரு ஆற்றல் மிக்க கதிரர், ஒரு வலுவான இளவரசன் வந்து உருவாக்கி இருப்பார். அவர் வந்து சண்டை போடுறதையும் சரி, படையெடுக்கிறதையும் சரி, நிர்வாகத்தை பார்க்கறதையும் சரி, போர் வீரர்களை வழி நடத்துவதையும் ஒரு திறமை மிக்க அரசனாக இருக்கிறாரு. ஆனால் இரண்டாவது மனைவி இருக்காங்க இல்லையா, பஞ்சமாதேவி, அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. அந்த குழந்தைக்காக தான் கல்யாணம் பண்ணாரு, குழந்தை இல்லை. அது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். அரச மருத்துவரும் பார்ப்பாங்க, குழந்தை இல்லை, சரி ஏதோ ஒரு இறை நியதி அப்படின்னு விட்டுருவாங்க. இப்போ அந்த பஞ்சமாதேவி ஒரு காலகட்டத்தில் இறந்துருவாங்க. இறந்த உடனே அந்த உடையாளூருங்கிற இடத்துல கொண்டு போய் புதைப்பாங்க. அந்த இறந்த பிறகுதான் அரச மருத்துவர் ராஜேந்திர சோழனை கூப்பிட்டு சொல்லுவார், உங்க சித்தி வந்து உன்னை ரொம்ப பாசமாக வளர்த்தாங்க இல்லையா, உன்னை ஆளாக்குனாங்க இல்லையா, பஞ்சமாதேவி உன்னை சொந்த பையனை விட உன்னை ரொம்ப பொறுப்பாக பார்த்து, உங்கள் அம்மாவை விட சொந்த பையன் மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டாங்க இல்லையா, ஆனால் அவங்களுக்கு ஏன் வாரிசு இல்லைன்னு தெரியுமா அப்படின்னா. என்னன்னா பஞ்சமாதேவி என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது சோழ சாம்ராஜ்யம் ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் தான் ஒரு வலுவான பேரரசாக உருவாகுது. சுற்றியும் பகைவர்கள், பாண்டியர்கள் இந்த பக்கம், அது மாதிரி சேரர்கள், ஈழத்து மன்னர்கள் எல்லாருமே எதிரியா இருக்காங்க, சாளுக்கியர்கள் எல்லாருமே. அப்ப சோழ சாம்ராஜ்யத்துக்கு, சோழ சாம்ராஜ்யத்தை வழி நடத்தக்கூடிய ஆற்றல் ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழனுக்கு தான் உண்டு. நமக்கு ஒரு வாரிசு வந்தா திரும்பவும் வாரிசு உரிமை போர்ல சோழராசிய தன்னுடைய பையன் திறமையா இருப்பான், அவனையும் பார்க்க வேண்டி வந்துடும். அதெல்லாம் திரும்பவும் அண்ணன் தம்பி தகராறுல, சொத்து இந்த ராஜ்ய தகராறுல சோழ சாம்ராஜ்யம் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை, அழிவை சந்திச்சிடும். அப்படிங்கிறதாலே அந்த அம்மா வந்து தன்னை மலடியாக்கிக்கிட்டாங்க. அதாவது தனக்கு வாரிசு வேண்டாம், அது ராஜேந்திர சோழன் ஆட்சி அமைப்பதற்கு, ராஜேந்திர சோழன் அரச அதிகாரத்தை பெறுவதற்கு தடையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தன்னுடைய பெண்மையை அழிச்சுக்கிட்டாங்க. அப்படின்னு உடனே ராஜேந்திர சோழன் அந்த பள்ளிப்படை அவங்கள புதைச்ச பிறகு அன்னைக்கே சொல்றாங்க, அதை அப்படியே போய் கதறி அழுது, இப்படிப்பட்ட ஒரு தியாக தாயை நம்ம வந்து இப்படி நமக்காக தன்னுடைய ஒரு பெண்ணுக்கு அடையாளமே பெண்மை, அதையே அழிச்சுக்கிட்ட அந்த தாயை வந்து எல்லாரும் வணங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து பள்ளிப்படையை வந்து ஒரு கோயிலாக கட்டுறாரு. அது ஒரு தாய் கோயில்னா அதை வந்து மக்கள் வழிபடுவாங்களோ மாட்டாங்களோன்னு அங்கே ஒரு சிவன் சிலையை வைக்கிறார். சிவலிங்கத்தை வச்சு அந்த இடத்த வந்து பஞ்சமாதேஸ்வரம், பஞ்சமாதேவிங்கிறத பஞ்சமாதேஸ்வரம்ங்கிற ஒரு கோயிலை உலகத்திலே அம்மாவுக்கு கட்டின ஒரு கோயில், அதுதான் முதல் கோயில். அப்படி கட்டி அந்த ஒரு பெண் தெய்வ வழிபாட்டை உருவாக்குனார். ஓகே, நான் அந்த கதையை படிச்சுட்டு அங்கே போய் ரொம்ப ஈகரா போனேன் அந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தெய்வநாயகன், ப்ரொஃபஸர் தெய்வநாயகன் ஒரு பெரிய ஒரு தமிழ் அறிஞர் இருக்கார் தஞ்சாவூரில். அவரும் நானும் உட்காந்து மணிகணக்கா எங்கள் எஸ்பி கேம்ப் ஆஃபீஸில் உரையாடுவோம். அப்போ தான் அந்த கதையெல்லாம் படிச்சுட்டு நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது தெரியுது. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது என்னென்னா,
நம்ம மக்கள் வந்து இன்னுமே இது இல்லாமல் ஒரு எப்பேற்பட்ட கோயில், அங்கே எப்படிப்பட்ட ஒரு நினைவு சின்னம் வச்சுருந்துருக்கணும், இதை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லாமல் அந்த கோயிலை சுற்றி வாழை மர தோப்பு வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போகிற வழியே இல்லாமல் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம மக்கள் எப்படிப்பட்ட ஒரு இதாக இருக்காங்க பாருங்க இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த வரலாற்று தேடலாம் நம்ம வளர்த்துக்கணும். அட்லீஸ்ட் பெற்றோர்கள் வந்து குழந்தைகள்லாம் அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுங்க. இன்னும் வந்து ஓவியக்கலைன்னு சொல்லும்போது வாய்ப்பு நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே இருக்க பெருமக்களை நான் வேண்டிக்கிறேன். தஞ்சாவூர் போனீங்கன்னா அந்த சுவாமி மலைக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன கோயிலாக இருக்குது, உடையாளூர் பஞ்சமாதீஸ்வரம் கோயில், பஞ்சமாதேவி பஞ்சமாதீஸ்வரம் கோயில். அந்த கோயில் இன்னொரு சிறப்பம்சம்னா உள்ளே வந்து சிவலிங்கம் இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து 2 துவார பாலகர் மாதிரி 2 சிலை இருக்கும். அந்த சிலை பார்த்தா ரொம்ப தத்ரூபமாக சோகமே வடிவாக இருக்கும். ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரி கையை அப்படி வச்சுக்கிட்டு, கையை அப்படி கட்டின மாதிரி வச்சுக்கிட்டு சோகமே வடிவாக இருக்கும். ஒரு பக்கம் ராஜராஜ சோழன், இன்னொரு பக்கம் ராஜேந்திர சோழன். அதாவது அந்த தாயை வணங்குற மாதிரியும் அந்த தன்னுடைய மனைவிக்கு மரியாதை கொடுக்குற விதமாகவும் 2 பேரும் ஒரு சோகமாக அப்படி தலையை குளிச்ச மாதிரி இருக்கிற மாதிரி சிலை வச்சுருப்பாங்க. நீங்கள் அவசியம் அந்த இடத்த போய் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மாதிரி ஓவியக்கலை சொல்லும்போது நம்ம தஞ்சாவூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா தமிழர் ஓவியக்கலைக்கு சொல்கிறேன், 1910 அந்த கோயில் வந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. தஞ்சை பெரிய கோயில் 7 வருஷமாக கட்டிட்டு இருக்காங்க. 1004 ஆரம்பித்து 1010 முடித்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அந்த கோயில் அப்போவே வந்து ஓவியங்கள் வந்த ஓவியங்கள் வரைஞ்சி வைக்கிறாங்க. அதில் ஒரு ஓவியம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாரும் அதை பார்க்க முடியாது. அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக இருந்தப்போ கும்பாபிஷேகம் நடக்கிற வேலை அதுக்கெல்லாம் நிறைய முறை போய் பார்த்தோம். நீங்கள் கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம். அங்கே வந்து ஒரு சிலை இருக்கும், ஒரு பெயிண்டிங். என்னன்னா சரஸ்வதியும் லட்சுமியும் ஒரே பிம்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நான் சொல்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. அர்த்தநாரீஸ்வரர் அந்த சிலை இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் சரஸ்வதி, ஒரு பக்கம் வந்து லட்சுமி அப்படி இருக்கும். ஆனால் அதை வந்து ராஜராஜ சோழன் எவ்வளோ ஒரு கவனமாக அப்போ இருந்த சிற்பிகள் பண்ணியிருப்பாங்கன்னா, அதில் வந்து லட்சுமி செல்வத்துக்கு அதிபதி, சரஸ்வதி அறிவுக்கு கல்விக்கு அதிபதி. அந்த ஓவியத்தை அப்படி கால் தூக்கி அப்படி கையை இப்படி தூக்கி இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த இது தத்ரூபம் இன்னைக்கு அந்த பெயிண்டிங் அப்படியே இருக்கு, சிதையாம. பார்த்தா சரஸ்வதியோட காலும் சரஸ்வதியோட கையும் தான் ஒரு படி மேலே ஓங்கி இருக்கிற மாதிரி தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அறிவை விட பணத்தை விட அறிவு தான் மேலே ஓங்கி நிற்கும் அப்படிங்கிற ஒரு உலக தத்துவமாக சொல்லியிருப்பாரு. நீங்கள் பார்க்கணும் அந்த இதை. என் புத்தகத்தை இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாகவே எழுதியிருப்பேன் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நம்முடைய வரலாற்றை வந்து படிக்கணும். ஒரு காலகட்டத்தில் பெருமக்கள் என்னென்னவோ பண்ணி வச்சுருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் கூர்ந்து செய்யணும். உங்களுக்கு கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். என்னென்னா, நம்ம கண்ணதாசன் வந்து திருக்குறளுக்கு வந்து நல்லவர்கள்லாம் முன்னின்று செய்யணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதாவது திருக்குறளுக்கு உரை எழுதலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணார். கடைசி காலகட்டத்தில் நம்ம எதுக்கோ எழுதியிருக்கோம், திருக்குறளுக்கு உரை எழுதலாம்னு. ஆனால் அந்த உரை எழுத முடியல. அவருக்கு உடல் நலன் சார்ந்து அப்போ வந்து நோய் காரணமாக அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. அந்த இதை எழுத முடியல. ஒரே ஒரு குறளுக்கு மட்டும் எழுதி புத்தகத்தில் வெளியிடுறாங்க. அவர் உரை எப்படி எழுதியிருப்பார்னா, ஒரு திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள், தேரான் தெளிவும் தெளிந்தான் தன் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அப்படின்ட்டு. இந்த குறள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அதுக்கு என்ன அர்த்தம்னா, காலகாலமாக மணக்குடவர், பரிபழகர், சாலமன் பாப்பையா, கலைஞர் எல்லாரும் சொல்லியிருக்க உரை என்னன்னா, மூவரதரசனார் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். என்ன அர்த்தம்னா, ஒருத்தங்கிட்ட நட்பு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆராய்ஞ்சு பார்த்து நட்பு வச்சுக்கணும், ஆராயாமல் நட்பு வச்சுக்க கூடாது. அப்படி நட்பு வச்சுட்டேன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஆன பிறகு அதில் ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவனை லொட்டு லொஸ்க்குன்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. நட்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஆராய்ஞ்சு பார்த்து நட்பு வச்சுக்கணும், ஆராயாமல் எதையும் யாரையும் நட்பு வச்சுக்க கூடாது. நட்பு வச்சுக்கிட்ட பிறகு அதில் வந்து குற்றம் குறை காணக்கூடாது. இப்படி தான் எல்லாரும் எழுதியிருப்பாங்க. கண்ணதாசன் என்ன எழுதியிருப்பாங்கன்னா,
எனக்கு உண்மையிலுமே கண்ணதாசனுடைய அர்த்தம் தான் சிறந்த அர்த்தமாகப்பட்டது. என்ன எழுதியிருப்பான்னா, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரும் தீரா இடும்பைதலும். என்ன அர்த்தம் கண்ணதாசன் கொடுக்கிறாருன்னா, எல்லாம் தெரிஞ்சவன் ஒன்னும் தெரியாத மாதிரி அமைதியா ஒதுங்கி இருக்கிறதும், ஒண்ணுமே தெரியாதவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆட்டம் போடுறதும் சமுதாயத்துல பெரிய தீங்க உண்டாக்கும் இல்லையா? அப்படி எழுதியிருப்பாரு. ஸோ அதனால சமுதாயத்தில் நல்ல மனிதர்கள், நல்ல மக்கள், நல்ல விஷயங்களை முன்னெடுத்து செய்யணும். அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டு வரும் ரோட்டரி சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. 3000 ஆண்டுகால பழங்கால பாடல்களை பாடி அதற்கு விளக்கமும் கொடுத்து கல்வி கற்றலின் உண்மையை தெளிவுபடுத்தியதற்கு நன்றி. தற்பொழுது மாவட்ட ஆளுநர் அவர்கள் அவரை கௌரவிப்பார்கள்.